விட்டுடுங்க. ஐயோ, என்ன விட்டுடுங்க. இன்ஜெக்ஷன் எதுக்கு? எதுக்கு இன்ஜெக்ஷன்? எனக்கு எதுவும் ஆகல. என்ன விட்டுடுங்க. எனக்கு எதுவும் ஆகல. என்ன விட்டுடுங்க. எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம். ஐயோ, எனக்கு வேண்டாம். எனக்கு தெரியாது, பெரிய டாக்டர் கேளுங்க. அப்ப ஏன் இன்ஜெக்ஷன் போடுறீங்க? இதெல்லாம் அவரோட ஆர்டர். அம்மா 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 அம்மா. உண்மை நிரூபிக்கப்படக்கூடாது, சாட்சியத்தை பொய்யாக்கணும். காயத்ரி சந்திரசேகர் பைத்தியம் ஆகக்கூடாது, ஆனா பைத்தியம் நிரூபிக்கணும். எக்ஸாக்ட்லி. பெரிய ஆளுங்க செய்யற குற்றத்தை பாக்குறது மட்டும் தப்பு இல்ல, சாட்சியா கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் வந்தது கூட தப்புன்னு அவங்க உணரணும். அதுக்கு பிராயச்சித்தமா இந்த கேஸை வாபஸ் வாங்கணும். அதை நாம 2 பேரும் பண்ணி காட்டணும். இதுக்கு நீ பதில் சொல்லித்தாகணும். இதுவரைக்கும் இந்த கேஸ்ல உங்களை தோக்கடிக்கணும் தான் நினைச்சேன், ஆனா இப்ப கொன்னுறேன். குற்றவாளி கூண்டில் நிற்கும் இவர் தி கிரேட் பிசினஸ் மேக்னட் சந்திரகாந்த் ராஜுடைய தம்பி சூரியகாந்த் ராஜ். இவர் ஜனவரி 16ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு 4 பேருடன் சேர்ந்து குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகில் ராமு எனும் ராமச்சந்திரனை கொலை செய்தார் என்று வழக்கு தொடுத்துள்ளார்கள். ஆனால் ராமு சென்ற வழக்கில் இவருக்கு உதவி செய்துள்ளார். அப்படி இருக்கும்போது ராமுவை இவர் ஏன் கொலை செய்ய வேண்டும்? சோ இது ஒரு கட்டுக்கதை. ஆனால் இந்த கொலையை தானே நேரில் பார்த்ததாக சாட்சியம் சொல்ல வந்திருக்கிறார் திருமதி காயத்ரி சந்திரசேகர். சில உண்மைகளை வெளியில் கொண்டு வருவதற்காக நான் இவரை சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. அதற்கு இந்த நீதிமன்றம் அனுமதி தர வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஆமா, கொலை நடந்தது ராத்திரி 9:30 மணிக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. உங்க கீழ தான் வாட்ச் இல்லையே, டைம் எப்படி தெரிஞ்சது? ஓ, இன்னைக்கு வாட்ச் கட்டல, அன்னைக்கு கட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? கொலையை பார்த்த உடனே இமிடியேட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல, பயந்துட்டே வீட்டுக்கு போய் பொண்ணுங்க கிட்ட. ஓ, பயந்துட்டே வீட்டுக்கு போய் பொண்ணுங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இந்த இடத்துல இவர் கூட 4 பேர் இருந்ததா நீங்க சொல்லிருக்கீங்க. அவங்க யாரையும் கண்டுபிடிக்காம சூரியகாந்த் ராஜா மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்க காரணம்? காரணம் இதுக்கு முன்னால இவர் மேல ஒரு கேஸ்ல லாயர் தேவியும் போலீஸ் ஆபீசர் துர்காவும் இவர்கிட்ட தோத்து போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் உங்க பொண்ணுங்க. அந்த தோல்விக்கு பழி வாங்குறதுக்காக இவருக்கு கொலைகாரங்கிற பட்டத்தை கட்டி வழக்கு தொடுத்திருக்கீங்க. சமுதாயத்துல பெரிய புள்ளிகளா இருக்கிற இவரோட மான மரியாதையை ஏலம் போடணுங்கிறது தான் உங்களோட நோக்கம். இது பொய். உங்க பொண்ணு சொல்ற மாதிரி இது பொய்யனே வச்சுக்கலாம். ஆனா கொலையை பத்தி விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டர் சீனிவாசனை நீங்க அவமானப்படுத்தினீங்க. நான் அவமானப்படுத்தல. சரி, அவமானப்படுத்தல. ஆனா கோஆபரேட் பண்ணாம வாய்க்கு வந்தபடி திட்டினீங்க. அது அவரு நடுராத்திரில வந்தாரு. கேட்டது டைம் இல்ல. கோஆபரேட் பண்ணீங்களா இல்லையா? என் பொண்ணுதான் கொஞ்சம் கோவப்பட்டா. ஆனா அடுத்த நாள் போலீஸ்காரங்க வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. பாயிண்ட் டு பி நோட்டட் யுவர் ஆனர். இவங்க பொண்ணு ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தோம் இன்னொரு போலீஸ் ஆபீசரை டியூட்டி பார்க்க இவங்க உதவி பண்ணலன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க உருவாக்கின கட்டுக்கதை எங்க வெளியே வந்துருமோன்ற பயம். ஓகே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது இவங்க கோஆபரேட் பண்ணாங்களா? இல்ல. அங்கே இன்ஸ்பெக்டர் வாய்க்கு வந்தபடி திட்டி காலரை பிடிச்சு இழுத்து அடிக்கிற அளவுக்கு போய் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வரவழைச்சார். இது சம்பந்தமா இன்ஸ்பெக்டர் சீனிவாஸ் அவர்களை விசாரிச்சா you will know the truth. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சொல்றேன் சார். ராத்திரி 9:30 மணிக்கு எந்த வேலைக்கு போயிட்டு வரீங்க, எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னு அவங்கள கேட்டா, என் கேரக்டர் பத்தி அசிங்கமா பேசுறியா, நான் என்ன நடத்த கட்டவளான்னு என்கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஒருவேளை அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் வரலன்னா என்ன அங்கேயே அடிச்சு கொண்டு இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி போய் சொல்றீங்க? ஐயோ, நான் ஏன் போய் சொல்லணும் மேடம்? இது நீதி தேவதை குடியிருக்கிற கோயில். அது மட்டும் இல்ல, இவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட உண்மையான சுயரூபம் தெரிய வந்தது. அதை சொல்றதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு. ஆனா வேற வழி இல்ல, சொல்லித்தாகணும். அன்னைக்கு ராத்திரி ஒரு பையனோட இவங்க படுத்துக்கிட்டு இருந்தாங்க.
அவங்கள வெளியே எழுதிட்டு போங்க. உன்னை விட மாட்டேன்டா. I will kill you. I will see your end. உன்னை கொல்லாம விட மாட்டேன். யாரும் கொல்லிட்டு வாங்க. இது எதா இருந்தாலும் கூண்டுல ஏறி சொல்லுங்க. வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு ஹாஸ்பிடல்ல பயன்படுத்திட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஏற்கனவே மனநிலை சரியில்லாத இவங்க இந்த அவமானத்தால முழு பைத்தியம் ஆயிட்டாங்க. அதுக்கு சாட்சி டாக்டர் கீர்த்தியோட ரிப்போர்ட். இல்ல இல்ல, நான் சரியா தான் இருக்கேன். என் மனநிலை சரியா தான் இருக்கு. இந்த கேஸ தேச திருப்பி என்ன பைத்தியமாக்கி அந்த பணக்காரரை காப்பாத்த பாக்குறாங்க. இதெல்லாம் உண்மை இல்ல, இது உண்மை இல்ல. ஓகே, காம் டவுன், ரிலாக்ஸ். இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுங்க, நல்லா கேளுங்க. இதுலயே உங்களோட மனநிலை சரியா இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஜனவரி 16ஆம் தேதி அன்னைக்கு குரோம்பேட்டை ரயில்வே ட்ராக் கிட்ட நீங்க வரப்போ ராத்திரி 9:30 மணிக்கு சூரியகாந்த் ராஜ் ராமு எனும் ராமச்சந்திரனை கத்தியால குத்துறாரு. நீங்க கத்துனீங்க, எல்லாரும் ஓடி வந்தாங்க. அவர் கார்ல ஏறி போயிட்டாரு. am I right? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன், சும்மா நிறுத்ததா இப்படி? இது இம்பார்ட்டன்ட் கேஸ், நீங்க தான் முக்கியமான சாட்சி, தெரியுமா? இத பாருங்க, தெரியும். மறுபடியும் நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க. ஜனவரி 16ஆம் தேதி அன்னைக்கு நீங்க குரோம்பேட்டை ரயில்வே ட்ராக் கிட்ட வந்துகிட்டு இருந்தப்போ ராத்திரி 9:30 மணிக்கு சூரியகாந்த் ராஜ் ராமு எனும் ராமச்சந்திரனை கத்தியால குத்தி கொண்டார். நீங்க கத்துனீங்க, எல்லாரும் ஓடி வந்தாங்க. அப்போ ஒரு கார்ல ஏறி ஓடிட்டார். இட் இஸ் ஓகே. ஆனா நீங்க கத்துறது அவருக்கு கேட்கல, ஏன்னா அங்க ட்ரெயின் பாஸ் ஆகிட்டு இருந்தது. கரெக்ட்? இல்ல, அது எப்படிங்க முடியும்? நீங்க சொன்ன இடத்துல ராத்திரி 9:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் பாஸ் ஆச்சு. கொலையான ஆளோட கத்தல் உங்களுக்கு கேட்டிருக்கு, நீங்க கத்துறது அவங்களுக்கு கேட்கலனா அது எப்படி? ட்ரெயின் பாஸ் ஆயிருக்கலாம். பாஸ் ஆயிருக்கலாம். ஒரு தடவை இல்லங்கறீங்க, ஒரு தடவை இருக்குங்கறீங்க. சரி, அவங்க கார்ல ஏறி போனாங்கல்ல, ஒருத்தர் தான் போனாரா இல்ல வேற யாராவது போனாங்களா? பாய். ஒருத்தர் தான். அப்படின்னா இதுக்கு முன்னால 4 பேர் கூட இருந்ததா சொன்னீங்க. வாங்கடா. ஆமா, 4 பேர் கூட என்ன இருந்தாங்க. மேடம் இது? ஒரு தடவை ஒருத்தருங்கறீங்க, இன்னொரு தடவை 4 பேர் இருக்கீங்க. ஓகே, அவர் போட்டிருந்த துணி என்ன கலர்னு தெரியுமா? கருப்பு பேண்ட், ப்ளூ கலர் டி-ஷர்ட். போலீஸ் கம்ப்ளைண்ட்ல இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிருக்கீங்க. நான் சொன்னது நேத்து ராத்திரி நடந்த Point கொலை. to be noted, Your Honor. இது நடந்தது ஜனவரி 16ஆம் தேதி. ஆனா இப்போ இவர் கொலை பண்ணது நேத்து ராத்திரின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? ஒரு தடவை ட்ரெயின் போச்சுங்கறாங்க, ஒரு தடவை போகலங்கறாங்க, ஒரு தடவை ஒருத்தருங்கறாங்க, இன்னொரு தடவை 4 பேருங்கறாங்க, ஒரு தடவை நடந்து போனாங்கங்கறாங்க, இன்னொரு தடவை கார்ல போனாங்கங்கறாங்க. இப்போ இவரை நேத்து ராத்திரி பார்த்தேன்னு சொல்றாங்க. இதுல இருந்து இவரோட மென்டல் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுது. இந்த மாதிரி சாட்சியை நம்பி ஆதாரம் இல்லாத இந்த கேஸ கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்தது இட் இஸ் a mere waste of time. ஏடா, இவங்க கண்ணு பாக்குறது ஒண்ணுனா மனசுல நினைக்கிறது வேற ஒண்ணு. யாராவது கையை நீட்டி சத்தமா பேசினா சண்டை நினைச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாட்டா விரட்டிட்டு போனா அது குத்துறதுக்குங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு பேசிக்கிட்டா அது அடிதடி சண்டைங்கிறாங்க. டொமேட்டோ சாச பார்த்து ரத்தம் நினைக்கிறாங்க. அசையாம படுத்திருந்தா அதை சவங்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருந்தா அது தகாத உறவுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் our mental weakness. எதையும் சரியா புரிஞ்சுக்காம இருக்காங்க. She has become totally mad. இல்ல, நான் நல்லா இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். இங்க பாருங்க, இது கோர்ட்னு தெரியும், நீங்க லாயர்னு தெரியும், அவரு ஜட்ஜ்னு தெரியும். அப்புறம் பாருங்க, இவர் யாருன்னு எனக்கு தெரியும், இவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும். இங்க உட்கார்ந்திருக்காங்களே, இவங்க எல்லாம் லாயர்ஸ்னு தெரியும். அங்க பாருங்க, அங்க நிக்கிறாரு, அவர்தான் என் புருஷன், இவர்தான் என் புருஷன். எனக்கு 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க. இது பெரிய பொண்ணுன்னு எனக்கு தெரியும். இப்ப பலவந்தமா கான்ஸ்டபிள்ஸ் இழுத்துட்டு போனாங்களே, அவ என்னோட சின்ன பொண்ணு, என்னோட 2வது பொண்ணு. நானு இந்த கேஸ்ல சாட்சி சொல்ல வந்திருக்கேன்னு தெரியும். இவங்க எல்லாம் அதை கேட்க வந்திருக்கிறது என்னங்கன்னு தெரியும். அவர் கான்ஸ்டபிள்னு தெரியும், இவர் இன்ஸ்பெக்டர்னு தெரியும், இவர்கிட்ட இருக்கிறது தெரியும், இதுல குண்டு இருக்குன்னு தெரியும், இதால ஷூட் பண்ண செத்துருவாங்கன்னு தெரியும்.